அப்படி உங்களோட மனசை கஷ்டப்படுத்தி இருந்த ஒரு கதைக்கு நான் வந்து கதைக்கிறது வந்து உங்களுக்கு உங்களோட மனசை கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையாக நான் வந்து யூடியூப்புக்கு புதுசு. நான் இனித்தான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது எனக்கு தெரியும். நான் அதை பார்த்து திருத்தி கொள்ளுவேன். இப்போ நான் புதுசாக வந்து வீடியோ போடைக்க முதல் வீடியோ போடைக்க நான் வந்து எதையும் யோசிக்காமல் தான் கதைக்கிறேன். அப்போ உங்களுக்கு அதில் பிடிக்காது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதை நான் ஏற்றுக்கொள்ளுறேன். ஏனென்றால் எனக்கு தெரியாது எனக்கு இப்படி கதை போகணுமெண்டு, யூடியூப்பு கண்டு இப்படி தான் கதை போகணுமெண்டு இருக்கா எனக்கு தெரியாது. நான் புதுசு தானே யூடியூப்புக்கு, அதனால தான் நான் இதை வந்து மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு தெரியாது. இப்போ யூடியூப் பார்க்குறவைக்கு மற்றது நான் வந்து யூடியூப்பும் கூட பார்த்தது இல்லை. வேறு யாக்கள் எப்படி செய்கிறோம்ன்றதும் பார்க்குறேன் இல்லை, ஏன்னா எனக்கு டைமே இல்லை. மற்றது வந்து சில பேர் வந்து எனக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கணும். சவுண்டை குறையுங்கோ, சில சவுண்டுகள் வந்து கூட வாக்குதுன்னு வந்து எழுதியிருக்கணும். புது ஆக்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியான சின்ன விஷயங்கள் எனக்கு சொல்லித்தரும்போது எனக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவைக்கு இதில் நன்றி சொல்லுறேன். அடுத்தது வந்து இப்போ நான் பிள்ளையாக ஏதாவது செஞ்சால் அதை நீங்கள் வந்து எழுதினா நான் அதை திருத்தி கொள்ளுவேன். எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நான் சொல்வழி கேட்குற பிள்ளை, சொல்வழி கேட்காத பிள்ளைனாலும் பரவாயில்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் இது பிள்ளைன்னா நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஏன்னா நான் புதுசாக தானே யூடியூப்புக்கு வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம், சிந்து இப்படி செய்யக்கூடாது, யூடியூப்பில் இப்படி செய்யலாம் ஏதாவது இருந்தால் எழுதலாம். மற்றது வந்து இன்னொன்று வந்து எல்லாரையும் நான் யூடியூப்பில் கொண்டு வர மாட்டேன். என்ன காரணம்னா எல்லாருக்கும் யூடியூப்பில் வர்றது பிடிக்காது. அதனால் நீங்கள் வந்து இவையங்கன்னு கேட்டால் என்னால் கொண்டு வர இயலாது. அது எல்லாரும் இருக்கிற இடத்துல தான் இருப்பினம், எல்லாரும் வீட்டில் தான் இருப்பினம், வீட்டில் இருக்கிறவ. ஆனால் என்னால் வீடியோவுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தல, அதுதானே அதையும் நான் இதில் சொல்லிக்கொள்கிறேன்.